வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் இன்று உடல்நலம் பற்றிய 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதலாவது கேள்வி, மனிதர்கள் அமைதியாகவும் இன்பமாகவும் வாழ வேண்டும் என்பது டேஷ் விதியாகும். இயற்கை விதியாகும். இரண்டாவது கொஸ்டின், மனித வாழ்வுதான் டேஷ் 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 என்ற 3 இணைப்பில் நடைபெறுகிறது. தான், சமுதாயம், இயற்கை. மூன்றாவது கொஸ்டின், தான் என்பது டேஷ் குறிக்கும். தனி மனிதனை குறிக்கும். நான்காவது கொஸ்டின், சமுதாயம் என்பது டேஷ் கூடி வாழ்வது. தனி மனிதர்கள் கூடி வாழ்வது. ஐந்தாவது கொஸ்டின், இயற்கை என்பது டேஷ் கடவுள். ஆறாவது கொஸ்டின், எண்ணம், சொல், செயல் இவற்றால் பிறருக்கோ தீங்கு விளைவிக்கக்கூடாது என்பதை நமது முன்னோர்கள் டேஷ் என்று கூறினார்கள். ஒழுக்கம் என்று கூறினார்கள். ஏழாவது கொஸ்டின், விலங்கின பதிவு, வித்து தொடராக வந்த பதிவு, நமது செயல்களால் வந்த பதிவுகள் இவையே டேஷ் என்கிறோம். வினைப்பதிவு என்கின்றோம். அடுத்த கேள்வி, வினைப்பதிவே ஒரு டேஷ் கண்டாய் என்று டேஷ் கூறுகிறார். வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் என்று பட்டினத்தார் கூறுகின்றார். அடுத்த கேள்வி, வினைப்பதிவை தீர்க்கவே இந்த பிறவி எடுத்து வந்தோம் என்கிறார் டேஷ் அவர்கள். வேதாத்ரி மகரிஷி. அடுத்த கேள்வி, வித்து தொடராக வந்த பதிவுகள் டேஷ் என்று கூறுகிறோம். சஞ்சீத கர்மா. அடுத்த கேள்வி, தன் செயல்களால் வந்த பதிவுகளை டேஷ் என்று கூறுகிறோம். பிராரப்த கர்மா. அடுத்த கேள்வி, டேஷ் என்பது சஞ்சீத பிராரப்த வினைகளின் தூண்டுதலால் ஆன்மா இனி செய்ய இருக்கின்ற செயல்களாகும். ஆகாமிய கர்மா. அடுத்த கேள்வி, வினைப்பதிவின் அடையாளம் உள்ளத்திலே கலங்கம், உடம்பிலே டேஷ், மனதிலே டேஷ் மற்றும் வாழ்விலே டேஷ் ஆகும். வினைப்பதிவின் அடையாளம் உள்ளத்திலே களங்கம், உடம்பிலே நோய், மனதிலே நோய் மற்றும் வாழ்வில் சிக்கல்கள் ஆகும். அடுத்த வினா, மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் டேஷ். ஔவையார். அடுத்த கேள்வி, ஆன்மா இன்பத்துன்ப அனுபவங்களை டேஷின் மூலம் அனுபவிக்கிறது. உடம்பின் மூலம் அனுபவிக்கிறது. அடுத்த வினா, உடம்பார் அழியின் டேஷால் அழிவர், திடம்பட டேஷ் சேரவும் மாட்டார் என்கிறார் டேஷ். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்கிறார் திருமூலர். அடுத்த கேள்வி, உடல், உயிர், மனம் வளத்திற்கான பயிற்சி டேஷ் பயிற்சியாகும். காயகல்ப பயிற்சி. அடுத்த கேள்வி, வினைப்பதிவுகளை நீக்குவதற்கு டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் செய்ய வேண்டும். உடற்பயிற்சி, யோக பயிற்சி மற்றும் தியானம் செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி, ஆதி காலத்தில் மனிதன் டேஷ்களில் இருந்து டேஷ்களை போல் வாழ்ந்து வந்தான். மனிதன் குகைகளில் இருந்து விலங்குகளைப் போல் வாழ்ந்து வந்தான். அடுத்த வினா, மனிதன் அறிவு வளர வளர இயற்கையைக் கண்டு அதுபோலே டேஷ் செய்து வளரும் ஆற்றலை பெற்றான். போலி செய்து அதுபோல வளரும் ஆற்றலை பெற்றான். அடுத்த வினா, மனிதன் புலன் உணர்வுகளின் தூண்டுதலால் அதன் விளைவு அறியாத நிலையில் டேஷ் பறிக்க ஆரம்பித்தான். பிறர் வளம் பறிக்க ஆரம்பித்தான். அடுத்ததாக, பிறர் வளம் பறிப்பதால் டேஷ் டேஷ்
டேஷ் டேஷ் டேஷ் ஆகிய 5 பழி செயல்களை மனிதன் செய்கிறார்கள். பொய், கொலை, களவு, சூது, விபச்சாரம் என்ற 5 பழிச் செயல்களை செய்கின்றார்கள். அடுத்த வினா, கடுமையான போட்டி மனப்பான்மையால் மனிதர்கள் டேஷ் 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 மற்றும் டேஷ் இவற்றிற்கு ஆளாகிறார்கள். மன இறுக்கம், மன அழுத்தம், பயம் மற்றும் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை. அடுத்த கேள்வி, குழந்தை பருவத்திலேயே டேஷ் என்பது இன்றைய காலகட்டத்தில் பழக்கமாகிவிட்டது. மன அழுத்தம் என்பது பழக்கமாகிவிட்டது. கடைசி வினா, எல்லா மத நூல்களும் டேஷ் என்பதையே போதிக்கின்றன. எல்லா மத நூல்களும் அறநெறி வாழ்க்கையே போதிக்கின்றன. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளம்.